மோசன் ரெசை ஈரானோட மிலிட்ரி இருக்குல்ல, இதோட சீனியர் அஃபிஷியல். இவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, அமெரிக்கா வரலாற்றே இல்லாத அளவுக்கு பெரிய தோல்வியை ஈரான் கிட்ட ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உலகத்துக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க, ஆனால் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இதில் வேறு அந்த ஹார்மூஸை கிளியர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்களே, அந்த முயற்சி எடுத்தாங்களே, அதுலேயும் அவங்க தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த நாவல் பிளாக்கெட் இருக்குது பாருங்கள், ஈரான் நேவியை ஒட்டுமொத்தமாக கண்டம் பண்ணிவிடுவோம், ஹார்மூஸில் நீங்கள் இருக்கிறதான பிரச்சனை, நீங்களே இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமெரிக்கா என்னென்னமோ பண்ணிச்சுல, அதுலேயும் தோல்வி அடைஞ்சிருக்கு. நாங்கள் எங்களோட கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு அறிவிக்கப்படாத ஆயுதங்கள், எங்ககிட்ட இருக்க ஆயுதங்கள், அது எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டதாக சொல்கிறாருங்க அவர். ஸோ அமெரிக்காவும் விட்டுற மாதிரி தெரியல, ஈரானை ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுது, அவங்கள விட்டுற மாதிரி தெரியல. இன்னொரு மேட்ரு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காப்புல ட்ரம்ப்பை. அதான் ட்ரம்ப் சோஷியல் மீடியா நிறைய போஸ்ட்லாம் போடுவார்ல, அதை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு போஸ்ட்டை போடுறதுனாலேயே ஈரானை முடக்கிடலாம், ஈரானை பிளாக் பண்ணிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈரான் சிம்பிள் கண்ட்ரி கிடையாதுன்னு அவர் இங்கே வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. ட்ரம்ப் ஏற்கனவே ட்ரிகர் ஆவார், இது போல் கருத்துக்கெல்லாம் கேட்டால் இன்னும் எவ்வளோ ட்ரிகர் ஆக போகிறாரோ. ஈரானியன் லா மேக்கர் இப்போ ஒரு டிவி சேனலில் சில விஷயங்களை பேசியிருக்காப்புல ஈரானில். என்னென்ன சொல்கிறாரு, அமெரிக்கா இந்த போருக்கான காம்பன்சேஷன்களை கொடுக்கணும்ல, அமெரிக்கா கொடுக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த ஹார்மூஸ் பகுதியில் இருக்கிற அந்த கடல் பகுதியில் இருக்கிற கப்பல்கள், அதில் இந்த ஹாஸ்டல் ஷிப்ஸ் இருக்குல்ல, பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கிறது, இந்த ஹாஸ்டல் ஷிப்ஸை நாங்கள் சீஸ் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுதா மக்கள் இது உங்களுக்கு? ஈரானுக்கு சொந்தமான கப்பல், அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல், அந்த கப்பல் இந்த கப்பல்னு கிடையாது, வித்தியாசமே இல்லை. அங்கே அவங்க நினச்சா அங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஷிப்ஸை கைப்பற்றி விற்க முடியும். அப்பேற்பட்ட முடிவை நாங்கள் எடுப்போன்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. ஈரான் லா மேக்கர் பேசியிருக்கார். இப்போது இது ஈரானோட தலைமை சொல்லுதுனாக்கா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த கனவு அவங்களுக்கு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சா, இப்படி ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்கிறது, இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க.